ரைட். வணக்கம் பிள்ளைகள். ரைட், மியூட் பண்ணுங்க. பட்டாக்கள் கைக்க வேண்டாம், மியூட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் இந்த கருத்தரங்கில் இறுதி நாள் இந்த 2 hours இந்த ஃபுல்லாக விஷயங்களை சொல்லித்தரப்புறேன். ஏற்கனவே இலக்கணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரப்படுது. இன்றைக்கு நீங்கள் இறுதியாக படிக்க வேண்டிய என்ன விஷயம் என்றதையும் அதில் இருக்கிற டவுட்ஸுகள் உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் பொதுவாக கேளுங்க. இன்றைக்கு எல்லாத்தையும் முடிக்கலாம். ரைட். இதுக்கு பிறகு கிளாஸ்கள் செய்யலாம். உங்களுக்கு தெரியும். முதலாவது நாம் இந்த முறை நீங்கள் தேர்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு கட்டுரை என்ன வரும்னு சொல்லித்தேன். இப்போ சிலாக்களுக்கு டியூட் இல்லாட்டி நான் டியூட் தாரேன். அப்போ கட்டுரை என்ன வரும், கடிதம் அப்படி எழுதுற எல்லா விஷயமும் பேசணும், இலக்கணம் படிச்சிருக்கேன். இப்போ தேர்ட் பார்ட்டில் என்னென்ன பகுதிகள் நான் உங்களுக்கு ஒரு 11 பகுதிகள் தந்திருக்கேன். அந்த வேலை அதுகளை பற்றி முதல் பேசப்புறேன். கிருஷ்ணன் தூதுச்சருக்கம் வருமாக இருந்தால் நீங்க அதை எப்படி படிச்சிருக்கணும் என்ற ஒவ்வொரு பகுதியா சொல்லி போப்புறேன். வடிவா லீவ் ஆகாம இந்த கிளாஸை வடிவா பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களோட டவுட்டுகளை தயவு செய்து கேளுங்க. என்றைக்கும் கேட்காம இருந்துட்டு பிறகு நான் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு பிறகு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டு பிறகு நான் ஆன்சர் பண்ணாட்டி நீங்கள் கோய்க்கவே இயலாது. இப்போ உங்களோட கேள்விகளை கேட்டு முடிச்சிருங்க. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணன் தூது சருக்கத்தில் முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால், ரைட், வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. கிருஷ்ணன் தூது சருக்கத்தில் நீங்கள் எப்படி பிரிக்கணும் இந்த பாட்டை என்றதை முதல் அறியணும். ரைட், எப்படி இதை பிரிக்க போறீங்க ஏன்னா இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணன் முதலாவது பஞ்சபாண்டவர், உங்களுக்கு தெரியும், பஞ்சபாண்டவர்களோட பேசுகிறான். ரைட், என்ன வயல்களில் விரால் மீன்கள் இனம் உலாவித்திருக்கின்ற இந்த குருநாட்டை சமாதானமாக பெற விருப்பமா, அல்லது மீண்டும் துன்பப்பட்டு காட்டுக்குள்ள போய் வாழ போறீங்களா, அல்லது பகை கொண்டு செய்கிற போரில் யார் பிழைப்பார்கள் யார் இறப்பார்கள் என்று சண்டை பிடிச்சி நாட்டை பிடிக்கிற உங்க விருப்பமா, உண்மையிலே உங்களுக்கு என்ன விருப்பம் என்று கேட்கா. இது முதலாவது பாட்டு கிருஷ்ணன் கேட்கிறது. இதுல அடுத்த 3வது பாட்டும் 5வது பாட்டும், அப்ப 1, 3, 5 கிருஷ்ணன் பஞ்சபாண்டவரோட பேசுறது. இந்த பேச்சினூடாக கிருஷ்ணனுக்கு யுத்தத்தின் மீதான ஆர்வம் வெளிப்படுகிறது. அப்ப நீங்க அதை படிக்கணும். ஏன்னா யுத்தத்தின் மீதான ஆர்வம் 3வது பாட்டுல சொல்றான் பாருங்க. ஏன்னா நீங்க அறவுயர்த்தோனுடன் மறுபடியும் சூதாடினீங்க, கிருஷ்ணன் சொல்றான். அதன் அறவுயர்த்தோனுடன் மறுபடி சூதாடி நீங்க வெற்றி பெற்ற அந்த நாள் அவன் உங்களுக்கு சொன்னவன் விரத மொழி தவறாமல் நீங்க காட்டுக்குள்ள போய் வந்துருங்க. அந்த கொடியவன் இன்னும் உங்களுக்கு குறுநிலத்துல பாதியினை தராதிட்டால் அவனை கொன்று போர் வென்று என இந்த உலகை ஆள்வதா உங்களோட கடமைன்னு சொல்றான். அப்ப 1, 3, 5 இது கிருஷ்ணனுக்கு போர் மீதான ஆர்வத்துக்குள்ள படிச்சு கொள்ளுங்க. அடுத்த 5வது பாட்டிலையும் சொல்றான், மோதமருக்கு இழைத்தேன் மொய்த்த பெரும் கால்நடையை முடிக்கச் சென்றால் கிருஷ்ணனுக்கு போர் மீதான ஆர்வத்தை காட்டுகின்றது. 1, 3, 5. இதுக்கு பிறகு நீங்க தர்மனுக்கு சமாதானத்தின் மீதான ஆர்வத்தை படிக்கணும். தர்மனுக்கு சமாதானத்தின் மீதான ஆர்வம் அது எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா 2வது பாட்டுல தர்மன் சொல்றான், கிருஷ்ணா கடுமையான நெருப்ப மிகையாக மூட்டி மூட்டி வளர்த்தமண்டா உயர்ந்த மூங்கில் காடுகள் தானாக அழிவது போல கோபம் கொண்டு செய்யற போர்ல கோபத்தோடு போர் செய்தோம்னு சொன்னா 2 படையும் சேர்ந்து இறந்து போயிடுவோம். அப்படி இல்லாம ஆம்பல் மலர்களும் தாமரை மலர்களும் வாசம் வீசுகின்ற இந்த குருநாட்டில நாங்க சேர்ந்து வாழ எங்களுக்கு நீ அருள் செய்யணும் என்று சொல்றது ஒரு சமாதானத்தின் மீதான ஆர்வம். 3வது பாட்டு, 2வது பாட்டு. திருப்பி 4வது பாட்டு என்ன சொல்றான், குறவரையும் கிளைஞரையும் ஒரே குலத்தில பிறந்த தம்பிமார்களையும் போர் வென்று ஒலிக்கின்ற கடலை ஆடையாக உடுத்த இந்த உலகையெல்லாம் தனியா ஆள்றதை விட இந்த வஞ்சனமிக்க மனதை உடைய திருதராட்டிரன் சஞ்சய முனிவனுக்கு சொல்லி அனுப்பியபடி காட்டுக்குள்ள போய் நாங்க பழங்கிழங்கு இலைகளை உண்டு வாழ்றோம் இது மேல் என்று சொல்றான். அப்ப 2வது பாட்டு
4வது பாட்டு தர்மனுக்கு சமாதானத்தின் மீதான ஆர்வம். அதுக்கு பிறகு 6வது பாட்டுல தர்மன் சொல்றான், கிருஷ்ணா நீ தூது நடந்தருளி எமது எண்ணத்தை அவங்களுக்கு சொல்லும். எமது எண்ணத்தின்படி மலரிதழ்களை வண்டுகள் வாயால ஊதி ஒளியெழுப்புகின்ற குளிர்ந்த நாட்டையும் நாட்டின் அதிகாரத்தை அவன் தருவான். அப்படி தராவிட்டால் சங்குகள் ஒழிக்க, வளம்புரி சங்கம் ஒழிக்க, கொடிய எமனுடைய தூதர்கள் மனங்களிக்க நான் நாட்ட பெறுவன். இது பழி இல்லைன்னு சொல்றான். அப்ப நீங்க தர்மனுக்கு சமாதானத்தின் மீதான ஆர்வம் எங்கெங்க எடுக்கணும்னு சொன்னா 2ஆம் பாட்டு, 4ஆம் பாட்டு, 6ஆம் பாட்டு, 7ஆம் பாட்டு. 7ஆம் பாட்டுல என்ன சொல்றான்? நீ சிந்தூரம் என்ற ஒரு வகையான வாசனை பொடிய தன்னை நெற்றியில சூடி இருக்கின்ற குவளையா பீடம் என்ற யானையில் தந்தங்களை உடைத்த சிவந்த கண்களை உடைய திருமாலே விரைவாக ஊந்து செல்கின்ற அந்த பாம்பு கொடியுடைய துரியோன் என்ற ஊருக்கு போய் உழவர்கள வாசல்கள் தோறும் சங்குகள் கவர்ந்து திரிகின்ற அந்த நீர்வளமிக்க நாட்டின பாதிய கேள். நாடு தராவிட்டால் 5 ஊர்களை கேள், அந்த ஊரும் தராவிட்டா 5 இல்லங்களை கேள் என்று கேட்கிறது எல்லாம் சமாதானத்தின் மீதான ஈடுபாடு. அப்ப 1, 3, 5 கிருஷ்ணனுக்கு யுத்தத்தின் மீதான ஈடுபாடு. 2, 4, 6, 7 தர்மனுக்கு சமாதானத்தின் மீதான ஈடுபாடு. இதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 8ஆம் பாடல்ல இருந்து 12ஆம் பாடல் வரைக்கும் 8, 9, 10, 11, 12 5 பாடலும் வீமனுக்கு போர் மீதான ஆர்வம் அங்க வெளிப்படுது. வீமன் தர்மன் சொல்றது, மூத்தோன் மற்ற இவை உரைப்ப இளையோனான தர்மனுக்கு வஞ்சின மனதில மூல நாவிலிருந்து வெளிவருகின்ற குற்றமற்ற வார்த்தைகள் வெளிவர அப்படியே கதுமண்ட எழுந்து கிருஷ்ணனை வணங்கி போட்டு இவன் சொல்றான், இவன் ஊனம் இல்லான் மானம் இல்லாமல் பேசுறான் கிருஷ்ணா, இதுக்கு நாம என்ன செய்யறது என்று சொல்றான். அப்ப இதெல்லாம் யுத்தத்தின் மீதான ஈடுபாடுதான். இப்ப பாஞ்சாலி விரிகுழல் பைந்தோடி நாணம் கொண்டு வேத்தவையில அன்று முறையிட்ட நாள் எங்களை கோபப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த உலகம் உள்ள வரைக்கும் எங்களுக்கு தீராத பழியை தேடி தந்தவன். அது மட்டுமில்ல என கொடிய காட்டுக்குள்ள போய் இன்னும் பகை முடிக்க அவன் பின்வாங்கி கொண்டு நிற்கின்றான். அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் 12 பாடல் வரைக்கும் நீங்க சமாதானத்தின் யுத்தத்தின் மீதான ஆர்வம் பீமனுக்கு எழுதல். அதுக்கு பிறகு இவன் நிறைய கழுவி ஊத்துறான். தர்மனை பற்றி அவ்வளவு பேசுறான். கடைசியில சொல்றான், இவன் கிருஷ்ணா எதிர்த்து வருகின்ற இந்த சண்டையில அந்த உயர்த்தோட சேர்த்து பாம்புக்குடியுடைய துரியோட சேர்த்து அரசர்கள் உடலங்கள்லாம் 2ஆக கிழித்து இந்த அரசை ஆள நினைக்காமல் பணிந்து போய் தம்பிகள கிளை உறவை நாடி நாடு பெற்று இறந்து பெற்று வாழத்தான் ஆசைப்படுறான். நாம் அனுபவித்த எல்லா துன்பத்தையும் விட கொடிய துன்பம் என்று முடிக்கக்குள்ள 13லையும் 14லையும் மீண்டும் தர்மன் பேசுகிறான். அந்த மீண்டும் பேசுறது சமாதானத்தின் மீதான ஈடுபாட்டை தான் காட்டுது. அவன் சொல்றான், பரிவுடன் மற்ற இவை கூறும் பவனகுமாரனை தன்னை மலர்கை பணித்து நோக்கி இருக்க செய்யறான். இருக்க செஞ்சு போட்டு குருகுலத்துல வந்து விதித்த போரே ஆண் சிங்கம் போன்றவனே குற்றத்தையே பார்த்து கொண்டிருந்தோம்டா நம்மளுக்கு சுற்றம் மிஞ்சாது போயிடும். ஒரே குலத்துல பிறந்த அண்ணன் தம்பிமார்கள் உடன் வாழ்ற வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை இல்லை. அப்ப ஒரே நிலத்துல சேர்ந்து வாழ்றது வாழ்க்கையை போல வாழ்க்கை இல்லை. அப்ப நிலத்துக்காக சண்டை பிடிக்கிறது 2 பேருக்கும் பழிய தரும் என்று சொல்றான். அதுக்கு பிறகு சொல்றான் தர்மன் 14வது பாட்டுல, அன்று தம்பிமார்கள் அறியாமையால சபையில சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு அவமானமாகாது. அவமானம் என்பது பிறரால் பட்டதுதான், இது எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆகவே ஒரு மன்னனுக்கு இறுதிய பாயமாகத்தான் போர் இருக்கணும் என்று சொல்லி முடிக்கான் 14ல. அப்ப அங்க பார்த்து நாம முன்னுக்கு 2, 4, 6, 7 அதோட 13, 14 சேரும். இவ்வளவு தர்மனுக்கு போர் மீதான ஆர்வம், சமாதானத்தின் மீதான ஆர்வம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியில வீமன் பேசி முடிக்கிறான். அப்ப நீங்க என்னென்ன கேள்வி பார்க்கணும்ன்ற டியூட்ல தந்திருக்கேன். ரைட், என்னென்ன கேள்வி பார்க்கணும்ன்றத டியூட்ல தந்திருக்கேன். ஆகவே அந்த டியூட்ல பின்னுக்கு இருக்கிற கடைசி பகுதியில் இருக்கிற டியூட் இல்லாத நான் PDF அனுப்புவேன். என்னோட 11 மணிக்குள்ள எல்லாத்தையும் அனுப்பி வைப்பேன். அப்ப நீங்க டியூட்டை பார்க்கலாம். அதில் டியூட் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். மற்றது இன்னொரு விஷயம் பாருங்க பிள்ளைகள், தயவு செய்து இன்னொரு விஷயம் சொல்ல வந்து நான் டவுட்டுகளை கேளுங்க. சரிதானே? டவுட்டுகளை கேளுங்க. டவுட்டுகளை கேட்காம இருந்துறாங்க.
சரி, கிறிஸ்டன் தூதிச்சருக்கத்துல ஏதாவது டவுட் இருக்கா? கிறிஸ்டன் தூதிச்சருக்கத்துல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே, ஒரு டவுட்டுமே இல்லை. சரி, அப்ப கிறிஸ்டன் தூதிச்சருக்கத்தை வடிவா படிச்சு கொள்ளுங்க. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, நம்ம ஓஎல்ல அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கவிதைகள், தற்கால கவிதைகள். இதுக்குள்ள நீங்க தற்கால கவிதைக்குள்ள முதலாவது சீறியோடாத வருங்கால மனித நதியை பாருங்க. சீறியோடாத வருங்கால மனித நதியில முதலாவது அந்த விஷயம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எழுத்தறிவின்மையின் அவலம். உங்களுக்கு ஒரு மீட்டல் மாதிரி சொல்லி போறோம் பாருங்க. எழுத்தறிவின்மைக்கு என்ன அவலம்? உண்மையிலே ஒரு பொடியன் ஒரு அலுவலகத்துக்கு வாரான். அலுவலகத்துக்கு வந்து அவர் அந்த ஆசிரியர், அந்த அந்த கவிஞராக தான் அவரை பாவனை செய்யறாரு சொல்றார். அங்க வேலை செய்யற ஒரு ஆள் இதுல கையெழுத்திடன்றார். அவனை பார்த்தா அப்பதான் இளமை மழை பொழிய பயிர் முளைத்த பருவம், அரும்பு மீசை வளர்ற பருவம் அவனுக்கு. ஏதோ ஒரு அலுவலுக்கு வந்திருக்கிறான். அப்ப கையொப்ப முடிவு அவர் ஃபைல கொடுக்கார். அப்ப இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கி சிரிக்கிறான். அது ஒரு செத்த சிரிப்புன்னு சொல்றார். அதேன் செத்த சிரிப்பு, அது பயனற்ற சிரிப்பு, எதற்கு உதவாத சிரிப்பு. ஏன் அவன் படிக்கலையே என்ற ஆதங்கம் அவனுக்குள்ள இருக்குது. ரைட், ஆதங்கம் அவனுக்குள்ள இருந்து கொண்டிருக்குது. அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, ரைட், அதை பார்த்தோன அவருடைய இதயம் கலண்டு அவன் விட்ட ஒப்பத்தின் மேல் நின்று என்ன என்ன செய்யறான்? கத்தியதாம், பின் கருகி பற்றியது. ஒப்பத்தின் மேல் நின்று சுத்துது, அதுக்கு பிறகு கருகி பற்றியதுன்னு சொல்றார். ரைட், அப்ப இந்த விஷயத்த அங்க நீங்க என்ன பார்க்கணும். ஒரு நிமிஷமா. அப்ப எழுத்தறிவில்லாத அந்த அவலம் இங்க வெளிப்படுகின்றது. அதுக்கப்புறம் அவர் யோசிச்சாரு, டேய், இவனை பார்த்தா அழகு முகம், வடிவான பொடியன், கீழுதடு ரத்த சிவப்பு, ஒரு பொம்பளை புள்ள மயங்கும் அளவிற்கு அழகா இருக்கான். அப்ப நாளைக்கு ஒருவள் கட்டாயம் காதலிப்பாள். அப்படி காதலிச்சான்னு சொன்னா இவன் எப்படி தன்னை உணர்வுகளை அவளுக்கு வெளிப்படுத்த போறான்? நாளைக்கு கவிதையால இல்ல எண்ணங்களால் எப்படி வெளிப்படுத்துவான்? வெளிப்படுத்தாது. அப்ப எழுத்தறிவில்லாட்டி காதல் உணர்வுகளை கூட அவனால வெளிப்படுத்த முடியாது என்று சொல்றார். எதிர்காலத்தில் அவன் எதிர்காலமே இல்லாம போயிடும் சொல்றாரு. ஏன்னா இவன் இன்னைக்கு அலுவலகத்துக்கு வந்திருக்க கூடாது. ஏனண்டா அவனோட பேசக்கூட என்னால முடியல, எனக்கு நிறைய நாள் இருக்கிற, எனக்கு வேலை இருக்கிற நாள் என்று. என்ன இனி என்ன? அந்த மனித நதி போனதுக்கு பிறகு நான் கதிரையில் இருந்து கொண்டு உலக பாடசாலைகளை நினைத்து விட்டு எண்ணுகின்றேன். அந்த மனித நதி எதிர்காலத்தில் சீறி ஒளியெழுப்பு ஓடாது சிறுதுளியாய் பறிந்து விடும். என்றால் படிக்கல, அதால அந்த எழுத்தறிவின்மையின் அவலம், படிப்பில்லாதனால ஏற்பட்ட துன்பம். எஸ், கேள்விகள் இருக்கா? ஓகே, ஸோ சீறியோடாத வருங்கால மனித நதியை நல்லா படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது தேயிலை தோட்டத்திலே. இப்ப தேயிலை தோட்டத்திலேயும் உங்களுக்கு தெரியும் தோட்ட தொழிலாளர்கள துன்பம் தான் வெளிப்படுகின்றது அவலம். அதுல என்னென்ன துன்பம் அவர் சொல்றார். புழுதி படுக்கையில புதைந்து கிடக்கிற நம் மக்களை யாரும் போற்றி ஒரு இரங்கல் புகழ் மொழிய பேசுகல. எந்தவித குற்றமும் இல்லாத அவர்களுக்கு ஒரு கல்லறை கூட இல்லை. அவர்களோட நினைவு நாளை கூட யாரும் பேசுறதும் இல்லை. இது அவர்களுடைய துன்பத்தை காட்டுது. ஊனையும் உடலையும் ஊட்டி இந்த மண்ணை உய்வித்தவர்களுக்கு உள்ளத்தால யாரும் அன்பு செலுத்துறதில்லை. அவர்களை புதைத்த புதைமேட்டுல ஒரு காட்டுப்பூவை கூட பறித்து போடுறதில்லை. அப்ப இதெல்லாம் தோட்ட தொழிலாளர்கள துன்பத்தின் வெளிப்பாடாக காணப்படுகின்றது. அதை வடிவா சொல்ற அடுத்த பந்தில ஆழமாக புதைந்து கிடக்கான் தேயிலை செடி. அதுக்கு மேல அப்பாட பொடி கிடக்குது. அதுக்கு மேல ஏழை மகனும் ஏறி நின்று இங்கிவர் வாழவோ தன்னுயிரை கொடுத்து கொண்டிருக்கான். என்ன? ஆழ புதைந்த தேயிலை செடியின் அடியில் புதைந்த அப்பனின் சிலை மேல் ஏழை மகனும் ஏறி மிதித்து இங்கிவர் வாழவோ தன்னுயிரை தாரான். அப்ப ஆழமாக புதைந்து கிடக்கு தேயிலை செடி.
அதுக்கு மேல அப்பாட பொடி கிடக்குது. அதுக்கு மேல பொடியன் தேயில கொழுந்து பறிச்சு இவர்கள் வாழ்றதுக்கு தண்ட உயிரை தந்து கொண்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன கொடுமை என்று சொல்றாரு. இதெல்லாம் மறைக்கத்தான் அந்த இறைவனும் பசும்புள்ளால தரைய மறைத்தானோ என்று தற்குறிப்பேற்றணி கூடாக சொல்லி முடிப்பதுதான் அந்த கவிதை. ஆகவே இதை வடிவா படிச்சு கொள்ளுங்க. அடுத்த இது குழந்தையன எனது மனம் குதூகலிக்கும் நீங்க கூட விலங்குகள் பறவைகள செயற்பாட படியுங்க. மருத நிலத்தை படிங்க. உழவர்களோட சிறப்பும் மருத நிலத்தின் சிறப்பும். அடுத்த அணிகளையும் பாருங்க. இது இந்த விஷயமா இருக்கு. ரைட். ஆகவே நான் சொன்னதுக்குள்ள முதலாவது கிருஷ்ணன் தூச்சருக்கம், இரண்டாவது லட்சியமும் சமநோக்கையும் பாருங்க. வடிவ விளங்கப்படுத்திட்டவங்களுக்கு லட்சியமும் சமநோக்குள்ள ஒவ்வொரு ஆளுற லட்சியத்தையும் பார்க்கணும். முதலாவது பாண்டிமாதேவி லட்சியம், கண்ணகிர லட்சியம், தசரதண்ட லட்சியம், தர்மண்ட லட்சியம், ஹரிச்சந்திரன் சந்திரமதிர லட்சியம், இது தவிர மாணிக்கவாசர லட்சியம். இந்த இதுகளை படிச்சு கொள்ளுங்க. ரைட். இதுக்குள்ள வேற ஏதாவது கேள்விகள்? எந்த பகுதிகளில் கேள்வி ஏதாவது? லட்சியம் சங்கத்தலைவிட சங்கத்தலைவிட லட்சியம் காதல் லட்சியம். அதாவது சங்ககால தலைவி என்ன சொல்றாள்டா, நான் தலைவனோடு எப்படிப்பட்ட தலைவன், அவன் மலைச்சாரல்கள்ல மலையடிவாரங்கள்ல கரிய தண்டுகளை உடைய குறிஞ்சி மலர்கள் இருக்கு. அந்த குறிஞ்சி மலர்கள்ல இருக்கிற தேனை தேனீக்கள் எடுத்து எடுத்து பெரிய தேன்கூடுகளை கட்டுகின்ற அந்த நாட்டவனோடு நான் கொண்ட காதலானது இந்த நில உலகத்தை விட பெருசு, கடலை விட ஆழமானது, வானை விட உயர்ந்தது என்று சொல்வது அவளோட காதல் லட்சியத்தை காட்டுது. அது அவன் என்ன பாட்டுல வெளிப்படுத்துறான்டா, அவள் எப்படி வெளிப்படுத்துறான்டா, நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று நீரிலும் மாறளவின்றே சாரல் கருங்கோட் குறிஞ்சி பெருந்தேனிலைக்கும் நாடனோடு நான் கொண்ட நட்பே. எப்படி மலைச்சாரல்கள்ல மலைப்பகுதிகள்ல கரிய தண்டுகளை உடைய குறிஞ்சி மலர்ல இருக்கிற பூக்களை உள்ள தேனை எடுத்து தேனீக்கள் பெரிய தேன்கூடுகளை கட்டுகின்ற அந்த நாட்டவனோடு நான் கொண்ட காதலானது இந்த நிலத்தை விட பெருசு, வானை விட உயர்ந்தது, நீரை விட ஆழமானது என்று சொல்வது சங்ககால தலைவிர காதல் லட்சியம். ஓகே, ரைட். அடுத்தது அடுத்த கேள்வி. ரைட். நாவலர் இருந்தார்ல, ஏதாவது டவுட் இருக்கா? நாவலர் இருந்தார்லையும் நாவலர் இருந்தார்லையும் நாவலர் எழுந்த விதம், நாவலர் நடந்த விதம், நாவலர் ஆளுமை, ரைட், நாவலர் நேர்மை, பிரிட்டோட நேர்மையற்ற செயல், இந்த விஷயங்களை படிச்சு கொள்ளுங்க. அந்த பாடல்களையும் பார்த்து கொள்ளுங்க. நாவலர் எழுந்ததுக்கு ஒரு பாட்டு, நாவலர் நடந்தது, அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு கம்பராமாயண பாட்டு சொல்லப்படுகின்றது. அந்த பாட்டையும் படியுங்க. அடுத்தது நாவலர் நோய்வாய்ப்பட்டு எப்படி சபையில இருந்தார், அந்த தூணுக்கருகள் எப்படி சாஞ்சி கொண்டிருந்தார், அந்த விஷயங்கள் வாத மகா சபையையும் பற்றி படிச்சு கொள்ளுங்க. ரைட். வேற ஏதாவது கேள்விகள்? இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணத்தான் கட்டாயம் எல்லா கேள்வியையும் கேட்டு முடிச்சு கொள்ளுங்க. வேற பகுதி? இப்ப நான் உங்களுக்கு இப்ப டியூட்டில ஆகல, டியூட்டை போடுறேன் நான் கடைசியில. அந்த டியூட்ல 11 பகுதி கொடுத்துருக்கேன். அந்த 11 பகுதியும் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். தமிழ் பண்பாடை விட்டாலும் மற்ற பகுதியை கிளியரா இருக்கணும். தமிழ் பண்பாட்டில் நீங்க வர சிறு கேள்வியில கேட்டுக்கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்க. இப்ப அந்த உண்டாளம்ம பாட்டு, அதே மாதிரி அதுல வர அந்த உணவே மாமரம் புட்பறையால் அந்த பால்கள்லாம், அதுகளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. வேற கேள்வி?
சரி குகப்படத்துல கொஞ்சம் குகப்படத்துல கொஞ்சம் எக்ஸசைஸ். ரைட். இப்ப குகப்படலம் வந்து நீங்க எப்படி படிக்கணும்னு சொன்னா அது ஒரு பெரிய பகுதி. அதை நான் ஈஸியா சொல்லித்தான் நீங்க படிக்கிற அப்படின்னு சொன்னா குகப்படலம் இந்த முறை பாட்டு போட்டு கேட்கலாம். குகப்படலம் பாட்டை போட்டு கேட்கலாம் கேள்வி. இப்ப முதலாவது பாட்டுக்குள்ள என்ன இருக்குண்டா பரதண்ட சிறப்பு இருக்குது. இப்ப சுழித்து வரும் நீர்துறையாற்றை சூழ்படை கழித்து நீங்கியது என கள்ள ஆசையை அழித்து அவனி பண்டாண்ட வேந்தரை இழித்து மேலேறினான் தானும் ஏறினான். அப்ப என்ன இதுக்குள்ள சுழி எழுப்பி கொண்டு வருகின்ற கங்கை ஆற்ற தன்னை சூழ்ந்து வந்த சேனைகள் கழித்து விட்டது என்று கல்லாசையை அளித்தவன். அப்ப வஞ்சோடு கூடிய மண்ணாசையற்றவன் இந்த பரதன். அதோட தனக்கு முன்பு ஆட்சி செய்த மன்னர்களை எல்லாம் குணத்தால் தாழ்வடைய செய்தவன் என்று அவர்கள்லாம் மண்ணாசை உடையவர்கள். இவன் மண்ணாசையற்றவன். மண்ணாசையற்றவன் நாவாய்க்கு மேலேறினான், குணத்தாலையும் மேலேறினான். அப்ப அங்க மேலேறுதல் என்பது ரெண்டு அர்த்தம் வருகிறது. பிறகு கோசலை நிக்கார். நான் அப்படி சுருக்கமா சொல்லி போறேன், எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லி போறேன். கோசலை நிக்கால் சுற்றத்தாறு தேவரோடும் வணங்கும்படி நிக்கால் கோசலை. அவளை குகன் வணங்கி போட்டு பக்கத்தில் இருக்க பரதனை பார்த்து கேட்கான், கொற்றத்தார் குறிசில் இவள் யார்? வெற்றி மாலை அணிந்த பரதனே இவள் யார்? இரண்டாவது பாட்டுக்குள்ள வார விஷயம். அப்ப உடனே பரதன் சொல்றான், இவள் கோசலை, இவள் எப்படிப்பட்டவன் சொன்னா கோக்கல் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, அரசர்கள் வந்து கூறுகின்ற வாசலை உடைய தசரன் என்ற முதல் மனைவி. அது மட்டுமில்ல, மூன்று உலகங்களும் படைத்த பிரம்மனையே முன்பு தோற்றுவித்த விஷ்ணுவை மகனாக பெற்றவள். அப்ப விஷ்ணுவாகிய ராமனை மகனாக பெற்றதால் பெற வேண்டிய அரச செல்வத்தை பரதனாகிய நான் பிறந்ததால் இழந்தவள். ஏனண்டா இப்ப கோசலை ராமனை பெற்றா ராஜமாதா கோசலையா தான் இருக்கணும். ஆனா இப்ப பரதன் அரசனானதால ராஜமாதா கைகேயி. அப்ப கோசலைக்கு கிடைக்க வேண்டிய அரச செல்வம் எல்லாம் இப்ப கைகேயிக்கு போயிட்டு அது பரதனாலதான் என்று பரதன் சொல்றான். பிறகு மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா இதை கேட்டதும் குகன் கோசலையில காலத்துல விழுந்து நீண்ட நேரம் அல்றான். என்றலுமே அடியின் மிசை நெடுதி விழுந்து அழுவானை. அப்ப அவனை பார்த்து இந்த கண்ணை பிரிந்த காராம்பசு ஆகிய கோசலை கேட்கால், இவர் யார் என்று கேட்கான். இப்படி என்ன காலில் விழுந்தாள்றவன் யாரு என்று கேட்டோன குகனை பற்றி பரதன் சொல்றான், அம்மா இவன் இன் துணைவன் ராகவனுக்கு, ராகவனுக்கு இனிய நண்பனுமா. அது மட்டும் இல்ல, இலக்குவனுக்கும் இளையாட்கும் எனக்கும் மூத்தவன் அண்ணன். குன்றடைய திருநெடுந்தோள் குகனின் மண் என்ற குறிசில் மலை போன்ற தோள்களை உடையவன் இந்த ஆடவர் திலகன் என்று குகனை பற்றி பரதன் சொல்றது மூன்றாவது பாட்டு. இப்படி சொன்னோன்னா கோசலைக்கு சந்தோஷம். கோசலை சொல்றாள் உடனே நாலாவது பாட்டுல, நைவீர் அழிர் மைந்தேரி நீ துயரா, மைந்தர்களே நீங்க ஒருத்தரும் துன்பத்தால வருந்த வேண்டாண்டா. நாடிறந்து காடு நோக்கி உண்மையான வீரர் ராம இலக்குவனர் போனது நல்லதாயிற்று. ஏன்னா போனதால நம்ம பரதனை இங்க குகன் என்ற பொடியனை கண்டிருக்கோம். ஆகவே விலங்கல் திந்தோல் கைவீர களிரணைய கால இவன் தன்னோடு, விலங்கல் என்ற மலை, மலை போன்ற திடகாத்திரமான தோள்களையும் கைகளால் வீரச் செயல்களை செய்கின்ற இந்த குகனோடு நீங்கள் ஐவரும் சேர்ந்து ஒருவராக இந்த உலகத்தை ஆள வேண்டும் என வாழ்த்துவதுதான் இந்த பாடல். ரைட். அதுக்கு நீங்க அப்படி விடையை பார்த்தா சரி. அஞ்சாவது வந்து சுமித்திரை. சுமித்திரை எப்படி நிக்கால்னு தெரியும் உங்களுக்கு? அறந்தானே என்கின்ற அயல் நிக்கா, அறக்கடவுள் போல பக்கத்திலே நிக்கா. அறக்கடவுள் போல பக்கத்துல நிக்கிற அந்த சுமித்திரையை பார்த்து, ஐயா இந்த அன்பு நிறைந்தவள் யார் என்று கோட்டன பரதன் சொல்றான் சுமித்திரையை பற்றி, சத்தியத்தின் வழி நின்று சத்தியத்துக்காக உயிரை விட்டான் தசரத மன்னன், அவள் இளைய மனைவி. அது மட்டுமில்ல, என எல்லாராலையும் வணங்கப்படுகின்ற ராமனுக்கு பின்பு பிறந்தான் ஒருவன் இருக்கின்றான் சொல்லப்படுற ராமனை பிரியாத இலக்குவனை பெற்றெடுத்தவள் என்று எழுதணும். அதுக்கு பிறகு 6 மேலும் கையைய கல்வி ஊத்துறது. கையைய கம்பன் சொல்றான் 6ஆம் பாட்டு, சுடுமயான திரை தன் துணை ஏக, சுடுகாட்டுக்குள்ள தன்னை புருஷன் போக காரணமானவன். தோன்றல் துயர்கடலில் ஏக, தோன்றல் சொன்னா மகன் பரதன் துன்பக்கடல் நம்ம காரணமானவன். அது மட்டும் இல்ல, கருணை கடலான ராமன் என காட்டுக்குள்ள போக காரணமானவன். இதெல்லாம் கம்பன் கையையை பற்றி சொல்றது. வீரக்கல்லை அணிந்த திருமால் 2 அடியால் அளந்த உலகையெல்லாம் தன்னை வஞ்சனையால் அளந்தவள் என்று சொல்றான். அதுக்கு பிறகுதான் பரதன் கையைய 7ஆம் பாட்டுல கடுமையாக ஏசுறான். படரெல்லாம் படைத்தவள்,
இவள் எல்லா பலர் துன்பத்துக்களை இவள் தான் காரணம். பழி வளர்க்கும் செவிலித்தாய், வழிகளின் செவிலி இவள், வழிகளின் வளர்ப்பு தாய் இவள். இவள பாலா போன வயிற்றுக்குள்ள நான் 10 மாசம் கிடந்ததுக்காக எனக்கு உயிர் பாரம் குறையுது. கட்டாகனா திருப்பி திருப்பி ரீஜாயின் ஆகுங்க. அப்ப இவள பாலா போன வயிற்றுக்குள்ள நான் 10 மாசம் கிடந்ததுக்காக உயிர் பாரம் எனக்கு குறைந்து தேயுது. ஆகவே எல்லா உயிர்களும் ராமன் காட்டுக்கு போனதால துன்பத்தில் இருக்க இவள் மட்டும்தான் இன்பமான முகத்தை உடையவள் என்று சொல்றான் தண்ட அம்மாவை. அப்படி சொன்ன அவளை இந்த கொடியவளையும் தண்ட நல்ல கையால தாய் என்று வணங்குகிறான். ஒரு சிறகுலந்த அன்னப்பறவை செல்வது போல நாவாய் சென்றது என்று இதான் கூவப்படலாம். இதுல எப்படியான கேள்விகள் பாட்டை போட்டுட்டு கேள்விகள் வரலாம். ரைட். ஆகவே அதுக்கும் நீங்க ரெடியா இருங்க. என்ன இந்த முறை எக்ஸாம்ல ஓகே. அப்ப அந்த விஷயங்களை நீங்க கோப்படத்துல எழுத வேணும். சுருக்கி சொல்லியிருக்கேன். ஓகே, கிளியரா? ரைட். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா நம்ம பண்ண ஒரு இடத்த டியூட்டை வச்சு செய்ய போறோம். இப்ப உங்களோட டவுட்ஸ்கள் எப்படி கிளியர் பண்ண போறோம். இலக்கணமோ எதுல டவுட்டோ அதுல கேளுங்க. சுயசரிதை இல்ல, பாரதியார் சுயசரிதையில நீங்க உடைச்சி படிங்க. முதலாவது பாடல் நான் நோட் பண்ணி கொள்ளுங்க. இல்லாட்டி சும்மா ரெக்கார்டை திருப்பி பாருங்க, நான் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். பாரதியார் சுயசரிதை பாடல் வர வாய்ப்பு இருக்கு, பாட்டு போட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. முதலாவது பாடல்ல நீங்க பார்க்கணும், படிக்க வேண்டியது சிறுமிர அழகும் பாரதி சிறுமிக்காக காத்திருந்த விதமும். இதான் முதல் பாட்டு. நீரெடுத்து வருவதற்கு அவள் மணிநித்தில புன்னகை சுடர் வீசிட, போரெடுத்து வரும் மதன் முன் செல்ல, போகும் வேளை தினந்தோறும் வேறெடுத்து சுதந்திர நட்பயிர் விழுந்திடச் செய்தல் வேண்டிய மன்னர்தம் சீரெடுத்த புலையியல் சாரர்கள் தேசபக்தர் வரவில்லை காத்தல் போல. இதான் பாட்டு. சிறுமி நீரெடுத்து வருவதற்காக வாரால், முத்து போன்ற பற்கள் ஒளி வீச சிரிக்காள். அப்ப இதுல சிறுமியில் அழகு சொல்லப்படுது, முத்து போன்ற பற்களை உடையவள். அப்பொழுது மன்மதன், அத மனசுக்குள் ஆசை போரை தூண்டுகின்ற மன்மதன் வெளியே வந்து சிறுமிக்கு முன்னால போறான். அப்ப மன்மதனே ஆசை கொள்ளுகின்ற அழகு அவள்கிட்ட இருக்குது. அப்ப பாரதி காத்து நிற்கான் அந்த சிறுமி போயிட்டு வருவதற்காக. அந்த வருகைக்காக காத்திருக்கிறத எப்படி சொல்றான்டா பாரதி? இந்திய நாட்டின் சுதந்திரம் என்ற பயிரை வேரோடு பிடுங்கி எடுத்தவர்கள் ஆங்கிலேய மன்னர்கள். அந்த ஆங்கிலேய மன்னர்கள புகழை காக்கின்ற ஆங்கிலேய படைகள் இந்திய தேச நாட்டு பக்தர்களை கொள்வதற்கு எவ்வாறு காத்து நிற்குமோ அவ்வாறு பாரதி சிறுமிக்காக காத்திருந்தான் என்றது முதலாவது பாட்டு. அப்ப முதலாவது பாட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா, சிறுமிர அழகும் பாரதியார் அந்த சிறுமிக்காக காத்திருந்த விதமும். இதுல என்ன உவமை இருக்கு? உவமானம் என்ன, உவமேயம் என்ன? உவமானம் ஆங்கிலேய தேசபக்தர்கள், ஆங்கிலேய மன்னர்கள புகழை காக்கின்ற தேசபக்தர்கள் என இந்திய நாட்டு ஆங்கிலேயர்கள புகழை காக்கின்ற ஆங்கிலேய படை, உயிர்கொலை செய்கின்ற அந்த படை இந்திய தேச பக்தர்களை அழிப்பதற்கு எவ்வாறு காத்து நிற்குமோ பாரதி அவ்வாறு காத்து நிற்கிறது. அப்ப உவமானம் தேசபக்தர்களை அழிப்பதற்கு ஆங்கிலேய படை காத்திருக்கிற உவமானமா சொல்றா. உவமேயம் பாரதி சிறுமிக்காக காத்திருக்கிற சொல்றா. பொதுத்தன்மை காத்திருத்தல். இதை தவிர பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், முத்து போன்ற பற்கள், உவமானம் முத்து, உவமேயம் பல், பொதுத்தன்மை அழகு. இதான் முதல் பாட்டுல வாரது. ரெண்டாவதுல சிறுமிர அழகின் பின்னால் பாரதிய மனசு எப்படி போகுது என்று சொல்றார். அதோட சிறுமிர பார்வை கிடைத்தால் அவருக்கு என்ன நடக்கும்னு சொல்றார். பாருங்க, காத்திருந்து அவள் போகும் வழி முற்றிலும் கண்கள் பின்னழகை ஆய்ந்து கழித்திட. அப்ப அவளுக்காக காத்திருந்து அவள் போற வழியெல்லாம் அவளுடைய பின்னழகின் பின்னால் தன்னுடைய சிந்தனை அப்படியே போகின்றது. இது எப்படி போகுதுன்னு சொன்னா, யாத்த தேரூர்களை படுமேலை செய்யப்பட்ட ஒரு தேர்ச்சிலுக்குள்ள கொம்பில்லாத சிறு விலங்கு மாட்டுப்பட்டு தேர் போற பாதையெல்லாம் அரைபட்டு செல்வது போல அவள் எங்கெல்லாம் போறாளோ பாரதிய மனசும் அவளோட சிந்தனையின் பின்னாலே போகுதாம். உவமானம் தேர்ச்சில்லினுள் அகப்பட்ட கொம்பில்லாத சிறு விலங்கு தேர் போற பாதையெல்லாம் செல்லுதல். உவமேயம் பாரதியின் மனம் சிறுமியின் பின்னே செல்லுதல், பொதுத்தன்மை பின் செல்லுதல். அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, அவளை என்ன பார்த்தா போதும் பூத்த யோதி வதனம் திரும்புமேல் புலன் அழிந்து ஒரு புத்து இறைதுவேன். அவர் அந்த ஒளி பூத்த சுடர் பூத்த முகம் என்னை பார்த்தா போதும் நான் ஐம்புலன்களும் அழிந்து புதியதொரு பிறவியை அடைவேன் என்று சொல்றார். விளங்கானே?
ஆகவே இந்த ரெண்டு பாட்டும், மற்றது எல்லாமே தத்துவம். இந்த முதல் ரெண்டும் தான் காதல். மற்ற எல்லாம் ஒருவன் விரும்பியதை அடையணும்டா என்ன செய்யணும் சொல்றாரு. புலன்களோடு கர்ணமும் ஆவியும் போந்து நின்ற விருப்புடன் மானுடன் நலங்கள் ஏதும் விரும்புவான் அங்கவை நன்னுறப்புறல் திண்ணம் தாமன இலங்கு நூலுடன் ஞானியர் கூறுவர். ஞானும் மற்றது மெய்யென தேர்ந்துள்ளேன். விலங்கியற்கை இல்லையெனில் யாமெல்லாம் விரும்பு மட்டில் வெண்ணுறலாம். ரெண்டு சொல்லப்படுது. ஒன்று விரும்பியதை அடையணும்டா என்ன செய்யணும், இன்னொன்று சொர்க்கத்தை அடையணும்டா என்ன செய்யணும். விரும்பியதை அடையணும்னு சொன்னா ஐம்புலன்களையும் அந்த கரணத்தையும் பரிசுத்த உயிரையும் ஒன்றின் மீது வைத்து நீ ஒன்றை செலுத்தினா விரும்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடையலாம். எப்ப சொர்க்கத்தை அடையலாம்னு சொன்னா, உனக்கிட்ட இருக்கிற ஆடு போல எல்லா பொருளையும் தாவித்திரிகின்ற அந்த குணம் இல்லாட்டி நீ விரும்பும் போது சொர்க்கத்தை அடையலாம். அடுத்தது சொர்க்கத்தை அந்த விரும்பியதை அடையாததற்கான காரணம் 4 காரணம் சொல்றான். சோர்வினர், தாளமுள்ளத்தினர், ஆடுபோல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர், தன்னை வீழ்த்துகின்ற இடையூறுக்கு அஞ்சுவோர். இந்த நாளும் தான் விரும்பியதை அடையாதமைக்கான காரணம். அவர்கள இயல்புகள் எப்படி இருக்கும்ன்றத 5வது பாட்டுல சொல்றான். விதியை நோவர், நண்பர்களை தூற்றுவர், வெகுளி பொங்கி பகைவர்களை நிந்திப்பர், சதிகள் செய்வர், பொய்ச்சாத்திரம் பேசுவர், புலைநாத்தியம் பேசுவர் என்ற விஷயங்களை சொல்றான். ஓகே, லேசி, இதெல்லாம் லேசி, பெருசா கஷ்டம் இல்லை. விளங்குதா? விளங்குதா? சார் விலங்கியற்கை என்ற அப்படி சார் விளக்கம் கொடு. எப்படி விலங்கியற்கை? விலங்கியற்கை என்பது விலங்கு குணம். அதாவது ஆடு போல எல்லா பொருள்களையும் ஆசைப்படுகின்ற மிருக குணத்தையே விலங்கியற்கை என பாரதி குறிப்பிடுகின்றான். சோ விலங்கியற்கை என்பது என்ன, அது ஒரு விலங்கு குணம். ஆடு போல, அல்லது ஆடு எல்லா பொருளையும் ஆசைப்படுற மாதிரி, எல்லா பொருளையும் மனிதன் ஆசைப்படுறது. மனம் ஒரு மங்கி என்ற மாதிரி தான், மனம் ஒரு குரங்கு தான், எல்லாத்தையும் தாவி தாவி தின்ற மாதிரி தான். அப்ப எல்லா பொருட்களையும் ஆசைப்படுற என்ன அந்த புத்தியத்தான் நாம விலங்கியற்கைன்னு சொல்லுவோம். விளங்குதா? எஸ், சொல்லுங்க வேற. வேற கேள்விகள்? சார் ஒரு பாடத்துல அணியை தந்து விளக்கு அப்படி சார் எழுதுகிற ஃபார்மேட்டை சொல்றீங்களா? அதாவது பாரு, நீங்க கேட்கறது ஏதாவது ஒன்றுக்குள்ள அணி கேட்கான், அதை விளக்க கேட்கான், அப்படித்தானே? ஆமாம் சார். சரி, இப்ப தச்சன் செய்த சிறுமாவையம் பாட்டு எடுத்து பார்ப்போம். ஓகே, தச்சன் செய்த சிறுமாவையம் ஊர்ந்து இன்புறாராயினும் கையில் ஈர்த்து இன்புறும் இளையோர் போல உற்று இன்புரைமாயினும் நற்றேற் பொய்கை ஊரன் கண்மை செய்து இன்புற்றனம் சரிந்தன வலையே. இதுக்குள்ள ஒரு உவமை இருக்குது, அணி இருக்குது. ரைட், எதுக்கு எது உவமானம் என்ற நீங்க கொடுக்கணும். முதலாவது நீங்க உவமையத்தை கொடுக்கணும். பாருங்க, தலைவனது உடல் தழுவி இன்பம் பெறாவிட்டாலும் அவனது நட்பின் நினைவுகளை மனதிலே வைத்து வைத்து இன்பம் பெறுகின்ற தலைவிக்கு உவமானமாக தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை கைவண்டியை ஏறி செலுத்தி பார்த்து இன்பம் பெறாமல் கையால் இழுத்து பார்த்தும் மகளும் இன்பம் வரும் சிறுவர்கள் காட்டப்பட்டுள்ளார்கள் என்று விளக்கம் கொடுத்தாலும் சரி. அதுக்கு கீழே உவமானம் டேஸ், தச்சனால் செய்யப்பட்ட குதிரை வண்டியை ஏறி செலுத்தி பார்த்து இன்பம் பெறாமல் இழுத்து பார்த்து இன்பம் வரும் சிறுவர்கள். உவமேயம் டேஸ், தலைவண்ட உடல் தழுவி இன்பம் பெறாமல் அவனது நட்பின் நினைவுகளை மனதிலே வைத்து இன்பம் பெறும் தலைவி. விளங்குதா? ஆகவே பொதுத்தன்மை ஒன்று கிடைக்காவிட்டாலும் இன்னொன்றூடாக இன்பம் பெறுவது அந்த விஷயம். ரைட், ஓகே. இப்ப விளங்க அப்படி விளக்குறாண்டு அப்படி இல்லைங்களா? சரி சார், இந்த பகுதி 2ல கட்டுரையை கொஞ்சம் சொல்லித்தாங்களே.
கட்டுரை அமல். ஓ நீங்க கடைசி கிளாஸ் வரலையா நான் கட்டுரை படிப்பிக்கக்குள்ள?